அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பிளாக் ஃப்ரைடே சேல் கூட வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட அமேசான்லேயும் வந்து ஃபோன் ஃபேப் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. iQOO Neo 7 SE இதோட லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்தோம்னா டெக் நியூஸ் நம்பர் 988 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃப்ளிப்கார்ட்டில் பிளாக் ஃப்ரைடே சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நவம்பர் 30 வரைக்கும் இந்த சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சஸ் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனில் 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது கூடவே சில ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன்லலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே iPhone 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தீபாவளி மாதிரி கம்மி கிடையாது, பட் 62,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. அடிஷ்னலாக கார்டு ஆஃபர் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்குற மாதிரி. நத்திங் ஃபோன் ஒன்னும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் இருக்குது, 27,000 கிட்ட. இதுலேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். இது கூடவே வந்து ரெட்மியுடைய 10 Prime மிட் ரேஞ்சில் அது ஆஃபர் இருக்குது. மோட்டோரோலா H30 Ultra 54,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்குற மாதிரி 5000 ரூபாய் கம்மியாக இருக்குது லான்ச் ப்ரைஸ்லேருந்து. சாம்சங்குடைய S22 லான்ச் பண்ணும்போது 70,000 இருந்தது இல்லையா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1ஓட 52,999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது கூடவே வந்து Pixel 6a இதுவும் வந்து 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. இதோட ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,999, ஆக்சுவல் ப்ரைஸ் 24,000, ஸோ அது 19,000 இருக்குது. ஏர்பாட்ஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருந்தது வந்து 11,999 அப்படிங்கிற மாதிரி வந்து வேரபிள்ஸ் இதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து டிஸ்கவுண்டட் ஆஃபர், கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூணுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் ஃப்ரைடே சேல் நவம்பர் 30 வரைக்கும் இருக்குது. அதோட அமேசான்லேயும் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் இருக்குது. அமேசான் ஃபேப் ஃபோன் ஃபெஸ்ட் அப்படின்னு வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது நவம்பர் 29 வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. இங்கே சேல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து SBI டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டில் 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் HDFC கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நோ காஸ்ட் EMI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, அதையும் செக் பண்ணலாம். அமேசான் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங், iQOO, அதுக்கப்புறம் Xiaomi இந்த டிவைசஸில் தான் உங்களுக்கு ஆஃபர். சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M52 Snapdragon 778 அதில் நல்ல ஆஃபர் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை 22,000 கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஸோ அதை செக் பண்ணலாம். பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M13 கூட இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே iQOO அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு iQOO Z6 5G அதுக்கப்புறம் iQOO Z6 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து 19,999, 20,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்குற மாதிரி வந்து இப்போ ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். Xiaomi வாங்குறீங்க அப்படின்னா வந்து Xiaomiயுடைய 11 Lite 5G இதுவும் Snapdragon 778 இதுவும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிங்கன்னா வந்து அண்டர் 20Kல வரும். உங்களுக்கு 18,000-19,000க்கு வாங்குற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதே ரெட்மி வாங்குறீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி ரெட்மி 9A 10A இதிலெல்லாம் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது கூட OnePlus Realme 50i இதுலேயுமே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை சாம்சங் அதுக்கப்புறம் OnePlus Xiaomi iQOO வாங்கணும் அப்படின்னா அமேசான் செக் பண்ணுங்கள், அதுலேயுமே வந்து 29th வரைக்கும் உங்களுக்கு சேல் இருக்குது. வாட்ஸ்அப் மறுபடியும் பீட்டா வெர்ஷனில் ஒரு ஃபீச்சர் வர போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஆண்ட்ராய்ட் கிடையாது, iOSல தான் இங்கே தெரிய வந்திருக்கு. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸில் வந்து வீடியோ, இமேஜஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியும். பட் இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஸ்டேட்டஸ். இனிமேல் 30 செகண்டுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டஸில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ தற்சமயம் iOSல ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் அதாவது iOS யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இந்த ஃபீச்சர். ட்விட்டர் ஆப்பில் வந்து வெரிஃபிகேஷனுக்கு இப்போ புதுசாக ப்ராசஸ். ட்விட்டர் ஆப்பில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாகவே போயிட்டு இருந்தது. ஏன்னா முதல்ல வெரிஃபிகேஷனுக்கு பே பண்ணிங்கன்னா ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் தருவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாம் பே பண்ணி வெரிஃபிகேஷன் வாங்குறாங்கன்னு. இப்போ ஃபைனலாக எலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 3 டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடிக் வெரிஃபிகேஷன். ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் வந்து பெய்டு யூசர், நீங்கள் வந்து மாதம் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து கிரேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செலிப்ரிட்டி இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தீங்கன்னா, அதாவது 10,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிரேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட புதுசாக கோல்ட் செக் மார்க் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
கம்பெனிஸ் பிராண்ட்ஸ்க்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ட்விட்டர் ஆப்பில் 3 டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் அடுத்த வாரத்துலேருந்து ரோல் அவுட் ஆகும். சாம்சங்கோட புது யூசர் இன்டர்ஃபேஸ்ட் Android 13 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேருந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் S சீரிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் A53, A73, A33 இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் One UI 5.0 பேஸ்ட் Android 13 ரோல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் சில ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் சரி சரவுண்டு சவுண்ட் அதாவது பேக்ரவுண்டை வந்து நாய்ஸ் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி வந்து ஒரு கிளியர் வாய்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் பேசுகிற மாதிரி வந்து வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இந்த ஃபீச்சர் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து ரீமாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் விஜெட்ஸ், அதுக்கப்புறம் டபுள் டேப், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து One UI 5.0ல இப்போ சாம்சங்குடைய A சீரீஸ் யூசர்ஸும் என்ஜாய் பண்ணலாம். Xiaomi அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Xiaomi 13 சீரீஸ். இதுக்கான லான்ச் டேட் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. இது டிசம்பர் 1 வந்து சைனால லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 9 கலர்ஸில் வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் லான்ச் பண்ணலாம் தெரியுது. பொதுவாக ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்னால் நிறைய கலர்ஸ் இருக்காது. பட் இந்த வாட்டி 9 கலர்ஸில் லான்ச் பண்ணுற மாதிரி இமேஜஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, Xiaomi 13 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2ல லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே MIUI 14 இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த MIUI 14 ரொம்பவே லைட்டாக இருக்கும், ஈஸி டு யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் Xiaomi 13 சீரீஸ் அண்ட் MIUI 14 டிசம்பர் 1 வந்து சைனால லான்ச் ஆகுது. அதோட Mediatek அவங்களுடைய Dimensity லைனப்பில் ஒரு புது சிப் வந்து டிசம்பர் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து Mediatek Dimensity 8200 டிசம்பர் 2 லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டேட்டோட டீசரும் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கு இல்லையா 9000, அதுலேருந்து ஒரு லோவர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதோட 8 சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து லைட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 7% கிட்ட CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ Mediatek Dimensity 8200 வந்து உங்களுக்கு லான்ச் ஆக போகுது டிசம்பர் 2. இந்த சிப் செட்டில் லான்ச் ஆக போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் iQOO Neo 7 SE அப்படிங்கிற மாதிரி அதுக்கான லான்ச் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2 அன்னைக்கு iQOO Neo 7 SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப் செட்டில் லான்ச் ஆக போகுது. இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. அவுட்லுக் டிசைனும் நல்லா இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் வந்து இது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ iQOO Neo 7 SE இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் உங்களுக்கு டிசம்பர் 2 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இந்தியாவில் லாவா 9000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, லாவா பிளேஸ் நெக்ஸ்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mediatek Helio G37 இந்த சிப் செட்டில் IPS LCD பேனல், 5000 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12. அதோட வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு ஒரு 4G டிவைஸாக. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் குவார்ட்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Mediatek Dimensity 8200ல லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அதை பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் அந்துத்து ஸ்கோர் வந்து 5,91,000 கிட்ட. இங்கே வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியரன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ வீடியோடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.